இதில் என்னென்ன சார், இந்த கோயிலில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் சார் 6500 ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கு செலவழிக்க கூடாதா அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். செலவழிக்க கூடாதா இல்லையானா, இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே உங்களுடைய சம்பளம்லாம் இருக்கு இல்லையா, உங்கள் சம்பளம், கலெக்டர் ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்குறீங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுக்குறீங்க, இதெல்லாம் எங்கேயும் சம்பளம் கூட வரி பணத்துலேருந்து கொடுக்குறாங்க சார் தானே, அப்படி தானே சார்? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வரி பணத்துலேருந்து கொடுக்குறாங்க, கலெக்டர் ஆஃபீஸ், இது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் வரி பணத்தில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி இருக்குது, ஹெச்ஆர்என்சியில் கீழேருந்து மேலே வரைக்கும் வேலை எல்லாம் மக்களோட வரி பணம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா சார்? சத்தியம்? ஆமான்னு ஒருத்தர் சொல்கிறேன். ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை, சொல்லுங்கள் சார். ஆமாம், பொய் அதுதான் மாறணும். கோச்சிக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கோச்சிக்கிட்ட வேண்டாம். எதுக்கு உங்களை கமிட் பண்ணுறேன்னா நீங்கள் மாறணும். சத்தியமாக மக்களோட வரி பணத்தில் இல்லை. அதுக்கடுத்த கேள்வி, எங்கே தான் சார் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, அது கோயில் பணத்துலேருந்து எடுக்கிறாங்க. கோயில் பணத்துலேருந்து எடுக்கும்போது சட்டப்படி இல்லை, சட்டப்படியே எடுக்கிறாங்க, சட்டம் இல்லாமல் இல்லை. அது 92ன்னு ஒரு சட்டம் இருக்குது ஹெச்ஆர்என்சி ஆக்டில் 59ல். அந்த சட்டப்படி இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிறேன், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் நாங்களாம் ரிமூவ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கோயில்களை 38,000 கோயில்களை நான் நிர்வாகம் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு நான் ஒரு வரி ஒன்று போட்டுக்கிறேன் கோயில்னு சொல்லி வரி வாங்கிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வரி தான் 12% வாங்குறாங்க அதிகப்படியாக. எப்படின்னா 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற கோயில்களுக்கு 12%. அப்போ 5000லேருந்து 20,000 ரூபா வருதுல சில கோயிலுக்கு, அதுக்கு 4% வரி போடுறாங்க. வரி நல்லா கவருங்க. நான் வேற மதத்தை பற்றி பேசவே கூடாது, பாவம்லேயே அவங்க எங்கேயோ வாழ்ற, அவ எதுக்கு இழுப்பானு, மற்ற இதில் அப்படி செய்யலை, அதெல்லாம் தேவையற்ற வேலை. நம்ம இதில் அவங்க போடலை, நம்ம இதில் அவங்க போடுறாங்க, அவங்க இதில் போடுறாங்களா இல்லைன்னு அவங்க பார்த்துக்கிட வேண்டியது. நல்லா இருக்கு, கம்பேர் பண்ண வேண்டாம். அப்போது 5000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்கு எவ்வளோ வருது? 4%. அதுக்கு அடுத்தது 20,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய்க்கு 5%. 60,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் 7% ஆகிடுது. 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் 7% ஆகிடுது. ஆனால் 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 12% போடுறாங்க. இதில் வரக்கூடிய வருமானம் தான் ஹெச்ஆர்என்சி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டுன்னு இருக்கு. இந்த ஃபண்டில் இருந்தால் அவங்களுக்கு சம்பளம், இம்பளம், வெஹிக்கிள், ஃபியூவல், வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் எடுத்தாகணும். ஒரே ஃபண்டு தான், முடிஞ்சு போச்சா? அதுக்கு மேலே கோயிலில் நீ தொடக்கூடாது. இப்போ புரிஞ்சுக்கிட்ட வர நான் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே கோயிலுக்கு நீ வரவே கூடாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கேட்க ஆள் இல்லை, கேட்க இவங்க மேலே. இப்போ இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மனெண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நான் இருக்க போகும்போது 5,000 ரூபா கொடுத்து வச்சிருந்தேன், 10,000 ரூபா கொடுத்து வச்சிருந்தேன். இப்போ ஏற்றிருக்காங்களா என்னன்னு தெரியலை. அந்த 10,000 ரூபாயில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஸ்பெக்டர் செலவழிக்கலான்னு இருக்குது, அவ்வளோதான் கொடுக்க முடியும். இந்த ஸ்வீப்பர் அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு எழுதியிருப்பான். அதை விட்டுட்டு எனக்கு ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வர சொல்லி அவர் சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன் தப்பா இல்லை, நல்ல மனிதர், ரொம்ப நேர்மையானவர், ரைட், ஓகே. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இருக்குது. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெர்மனெண்ட் ஒன்று எடுக்க முடியும். எதுக்கு செலவழிக்கலான்னு இருக்குது, அந்த செலவெல்லாம் அவர் எடுத்துடுறாரு. எதில் எடுத்துடுறாரு? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டில் பணம் போயிடுது. எடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க, இன்னார் ஆள் வர்றாங்க, யார், கமிஷனர் வர்றாரு, அவருக்கு செலவழிச்சிக்கன்னு சொல்லி அந்த செலவுலாம் என்னென்ன செலவுன்னு சொல்லி ஒரு சில டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கேன். எஃப்ஐஆர் உங்களுக்கு வேணுனாலும் நான் கொடுத்துட்றேன், வாட்ஸ்அப்பில் அது கொடுக்குறேன். எஃப்ஐஆரையும் கொடுக்குறேன், பத்திரிக்கை குறிப்புன்னு ஒன்று வச்சிருக்கேன், 2 பக்கம் 4 பக்கம், அதையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்பயே கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சுக்கிட்டே நல்ல கேள்விகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுடுவேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்படி இருக்க போகும்போது இந்த இதில் அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அவங்க மேலே தான் இப்போ அலிகேஷன், குற்றச்சாட்டு. இப்போ இவங்க இது எதுக்கெல்லாம் செலவழிச்சிருக்காங்க, 6,620 ரூபா. இந்த ரவிச்சந்திரன் சொல்லி ஒருத்தர் கொடுக்குற, ரவிச்சந்திரன் நான் பேர் சொல்லலை சார், ரெக்கார்டில் வந்துட்டதுனால சொல்கிறேன் இல்லையா. ரவிச்சந்திரன் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர்னு சொல்ல என்னால் முடியாது. நேர்மையானவரோ இல்லையோ கட்டலாம், ஆனால் பணத்தை கையாண்டவர், தெய்வத்தின் சத்தியம். இப்போ விளக்கு நான் ஒன்று சொன்னேன், உங்களை விட்டுட்டீங்க. விளக்கு வச்சு எதுவுமே விளக்கு முன்னாடி வச்சு சத்தியம் இல்லாட்டி விளங்காமல் போயிடுவேன். நான் விளங்காமல் என்னுடைய ஃபியூச்சரை என்னுடைய சந்தேகத்தில் விளங்காமல் போயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, கையாண்டாரா இல்லையாங்கிறது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு காமன் சென்ஸ், பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, படிப்பெல்லாம் ஒன்றும், லாலாம் ஒன்றும் தேவை. இப்படி இருக்க போகும்போது உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது 4,000 ரூபா கட்டிட்டீங்க. அதே மாதத்துக்கு இன்னொரு எலக்ட்ரிசிட்டி பட்டி பண்ணோம்னா அது இல்லீகலா இல்லையா? அதே மாதிரி இவங்க ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு எவ்வளோ 28,000 12% எடுத்துகிட்டு போயிடுற 12 ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன செய்கிறாங்க, எத்தனை ரூபா, 4% ஆடிட்டுக்கு வேறு எடுத்துட்டாங்கன்னா அப்போ மொத்தம் எந்த கோயிலை சார், ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது கோயிலுக்கு, ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது. பாவம் கை வலிக்குது, சாரி சார். 14 ரூபா வருமானம் வருது ஒரு கோயிலுக்கு. ஒரு கார்பெண்டருக்கு 1,200 ரூபா, பிளம்பருக்கு 1000க்கு மேலே, மேசனுக்கு 1000 மேலே. ஆனால் கோயிலோட வருமானமே நான் 14 ரூபா தான். அப்போ ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா அந்த கோயிலில் வரி போடுறான் சார். நாடா காடா, இது என்ன புரியலையா? 14 ரூபா, ஒரு டீயோட விலை 15 ரூபா. அப்போ ஒரு கோயில், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 ரூபா ஒரு கோயிலுக்கு வருஷம் வருமானம் வருது. அது 365 வச்சுன்னா 14 ரூபா வருது. அப்படின்னா 13 ரூபா 66 பைசா வருது. அது நான் 14ன்னு சொல்கிறேன். இந்த 14 ரூபா
இந்த 14 ரூபா வர்ற கோயிலுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ 250 ரூபா வரி போடுறாங்க. வயிறு எரியல, இதெல்லாம் தெரியல உங்களுக்கு, வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ எப்படி சொன்னீங்க சம்பள மக்கள் வரி பணத்துலன்னு சொன்னீங்களா, அது தெரியல உங்களுக்கு சொல்லணும். பிரஸுக்கு சொன்னாதான் தெரிய வரும் இல்லையா, இல்லாட்டி எங்கே போய் படிச்சுக்கிட்டா இருக்க முடியும் உங்களுக்கு இதில். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி பண்ணி அவங்க செஞ்சுருக்காங்க. இப்படி செய்ய போகும்போது இந்த வரி பணத்தில் விட்டுட்டு அடிஷனலாக அந்த கோயிலில் வந்து எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபண்டே உருவாக்கியிருக்காங்க. அடிஷனலாக எடுத்துருக்கு. என்னென்ன செலவுன்னா கமிஷனருக்கு செலவழிச்சா சொல்கிறா. கமிஷன் பேரை நான் சொன்னேன்னா சொல்லவே இல்லை. என்ன காரணம், நேர்மையானவராக இருப்பார். நேற்று ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, அவரை பற்றி பேசும்போது சார் கவனமாக இருக்கணும் சார், அவர் காப்பி கூட வாங்க மாட்டாருன்னு எனக்கு தூக்கி வாடி போடுது. நல்ல மனிதராக இருந்தால் அவர் பேரை கெடுத்துடக்கூடாது இல்லையா, பாவம் இல்லையா. அதனால தான் நான் பேரை சொல்லவே இல்லை. 2020 யார் கமிஷனர் இவங்க ரெக்கார்ட் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ரவிச்சந்திரன் இவ்வளோ ரூபாயை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வவுச்சரும் போடுறார். வவுச்சரோட நம்பர் 163. பணத்தை எடுத்த தேதி வந்து 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2020 சரிதானா. அப்போ அவர் வந்து தங்கினது விழாவுக்கு முன்னாடி 5/2/2020 விழா நடக்குது. விழாவுக்கு முன்னாடி தானே வந்து தங்கியிருப்பார் முன்னேற்பாடு. அப்போ தான் செலவழிச்சிருக்கு. என்னன்னா அந்த டயத்தில் அந்த பில்லெல்லாம் வருது. என்ன பில்லுன்னா தஞ்சாவூரில் பில்லு கொடுங்க சார், இல்லை இது வவுச்சர் பில்லு. தஞ்சாவூரில் வசந்த பவன் ஒன்று இருக்குது சார், உங்களுக்கு தரேன் சார் பார்த்துக்கிட்டுங்க. தஞ்சாவூரில் வசந்த பவன் பில் நம்பர் 190, தேதி 1/2 பிப்ரவரி 1ஆம் தேதி 2020, 40 ரூபா ஒரு பார்சல் காப்பி. எவ்வளோ சார் ஒரு காப்பி 40 ரூபா, 3 காப்பி எடுத்து 100 ரூபா. காப்பி காஃபின்னு பார்சல் காப்பி, பார்சல் காப்பி 3 காப்பி வாங்கியிருக்கேன். 3 காப்பிங்கும் போது 30 பேருக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு ஆள் 2 பேருக்கு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மில்க் பார். மில்க் பாரில் போய் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பாம்பே ஸ்வீட்ஸ்ன்னு இருக்கு, ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் தஞ்சாவூர். அதில் என்னென்னா முந்திரி பக்கோடா. எப்படி புரியலையா, முந்திரி பக்கோடா யாருக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? உண்மையாக இருக்கலாமா பொய்யா இருக்கலாமா, ரெண்டும் இருக்கலாம். உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சரிதானா. என்னையை பொறுத்தவரைக்கும் பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. யார் அப்பன்ஸ் உண்மை, யாரோ ஒரு உயர்திகாரை காட்டுறது பொய்யா இருக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு நினச்சிருக்கேன். ஒருவேளை தப்பாக கூட இருக்கலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணு. அதெல்லாம் போட்டு முந்திரி பக்கோடா. அப்புறம் ஸ்பெஷல் மிக்சர், ஆர்டினரி மிக்சர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் உங்கள் ஓனர் வர்றாரு, நீங்களாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவங்கவுங்க சொந்த காசில் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு வண்டி நம்பர் போடாமல் ஒரு பில்லு போட்டுக்கா 30, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 1ஆவது மாதம் 31 அந்த மாதம் கடைசி ஜனவரி மாதம் கடைசியில் ஒரு பில்லு போட்டுக்கா ஒரு 1000 ரூபா. அப்புறம் பிவிஆர்னு ஏதோ ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, அதுவும் தஞ்சாவூரில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்ரீனிவாச பிள்ளை ரோடு தஞ்சாவூர், அதுக்கு ஒரு 60 ரூபா. அப்புறம் இது ஒரு ஹோட்டல், இது வந்து ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட்டு ஸ்ரீனிவாச பிள்ளை ரோடு தஞ்சாவூர்னு போட்டு அதில் ஒரு பில்லு காட்டுறாங்க. அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 2000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்காங்க, 3000 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. இதுதான் சார் பில்லு. இவ்வளோ வாங்கி மொத்தம் 6648 ரூபா ஒரே ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் சார் இது கொடுங்க சார், ஆர்டிஐ ரிப்ளை உங்கள்கிட்ட இல்லைன்னா என்னுடைய இதுலேருந்து டேட்டெல்லாம் நிறையா இருக்குது. இது ஒரு மிக்சர், இடியப்பம் தோசை, அப்புறம் தோசை இடியப்பம் 2 செட் இடியப்பம் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, யாருக்கோ வாங்கியிருக்காங்க. அது அவருக்கு போச்சா போடலையான்னு சொல்லி டு பி இன்வெஸ்டிகேட்டட், தட்ஸ் ஆல். ஆனால் வழக்கு பதிவு செய்யாமல் இங்கே இருக்க முடியாது. கண்டிப்பாக போட்டுருவாங்க. போடலன்னா ரொம்ப சிரமம். அந்த அதிகாரிகளை ரொம்ப கடுமையான நடவடிக்கை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதிலெல்லாம் வராது. வழக்கு பதிவு செய்கிறதா இல்லையாங்கிறது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் கொடுத்துட்டாங்க, 5 ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அங்கே போட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இங்கே சொல்லலை, பொதுவாக சட்டை கழட்டிடுவோம், தூக்கிடுவோம், விடாமல் விரட்டுவோம். இது எதுக்குன்னா, இது எதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரச்சனை ஒன்று கொடுங்க சார் அங்கிட்டு போயிருங்க சார். இது எதுக்காக கொடுக்குறோன்னு நீங்கள் ஒரு காரணம் சொல்லணும் சார். இது என்னென்னா, இந்த குற்றச்செயல் வந்து இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதன் மூலம் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அறநிலைத்துறை சார், கமிஷனரை பற்றியே நாங்கள் பேசலை, ஆனால் இது உண்மை வச்சுக்கிட்டுங்களேன். உண்மைன்னா கமிஷனர் செஞ்சது தப்பு, பொய்யுன்னா ஈஓவை போட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். 2021 ரிப்போர்ட்டை கொடுத்துறான். குற்றம் நடந்து 2021 ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாரு, ஆர்டிஐ ரிப்ளை ஆக்டில் போயிடுது. அதை பார்க்க போகும்போது அப்போயே ஜாயின்ட் கமிஷன் என்ன சொன்னோடே, என்னப்பா அது கமிஷனர் வந்தார், நான் அங்கே மீட்டிங்கில் இருந்தேன், அப்படிலாம் ஒன்று சாப்பிட்ட மாதிரி தெரியல, இது ஒரு பில்லை கிளைம் பண்ணுறேன், எப்படி கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனடி என்ன செய்வாங்க, அவர் மேலே ரிப்போர்ட் எடுத்து அவரை போட்டு சொல்லியிருப்பாங்க. ஒன்று அதுக்கடுத்து அதே ஆள் வந்து இதே போலீஸ் ஸ்டேஷனில் நான் பண்ண வேலை, அவர் பண்ணாதனால அந்த வேலையை நான் பண்ணுறேன். யார் அப்போ இருக்கக்கூடிய ஜாயின்ட் கமிஷன் தஞ்சாவூர் பண்ணியிருக்கணும், பண்ணாததுனால அவர் சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிப்போர்ட்டை அனுப்பிச்சதே அவருக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு. இடியப்பம் லொட்டு லோசுகளில் ரிப்போர்ட் யாருக்கு போயிருக்கு, ஜாயின்ட் கமிஷன் தஞ்சாவூருக்கே போயிருக்கு, அவர் தான் வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவர் எனக்கு வரலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, மாட்டிக்கிடுவார். அப்புறம் அதே ஜாயின்ட் கமிஷன் என்ன சொல்ல நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்,
ஒரு வேளை அவரோட ஒப்பீனியன்ல ஆமா வாங்கி தானே கொடுத்தாரு யாருக்கு அவன் கிளைம் பண்ணிட்டு போறான் அப்படி சொல்லி விட்டுருக்கலாம். விட்டாலும் அந்த ஜாயின்ட் கமிஷன் மாற்றான். என்ன காரணம்? சொந்த பணத்தை செலவழிச்சிட்டு நாடியம்மன் கோயிலோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்காத வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது. சொந்த பணத்தை செலவழிச்சா இன்னொரு ஆளுக்குன்னு சொல்லி பணத்தை எடுத்த ஒரே குற்றத்துக்காக இந்த ஆள் மாற்றாரு. உயரதிகாரிகளோட வற்புதல் இப்படிலாம் சொல்லலாம். சார் எனக்கு பிரச்சனை, இந்த வியாக்கியானலாம் இதெல்லாம் நடப்படாது. இப்போ இதே பணத்தை 6648 ரூபாயை தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கூட கட்டலாம் இல்லையா? யாரு அந்த ஈவோ கட்டிடுவார் கோயிலில். அப்போ குற்றம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. அப்படின்னா எந்த குற்றத்தை பண்ணாரோ அந்த கட்டளை ரீஃபண்டிங் தி டிஃபால்டேட்டட் மணி cannot absolve the crime அப்படி சொல்லி ஏற்கனவே சொல்லிடுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ப்ரூஃபாக தான் வரும். சரிதானா? ஒரு ஹெட் மாஸ்டரு தன்னுடைய 8 சபார்டினேட்டோட சம்பளத்தை கையில் வச்சுக்கிட்டார் 15 நாளைக்கு. மக கல்யாணத்துக்கு போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்துடலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு கேஸ் போட்டுடுறாங்க. அந்த ஹெட் மாஸ்டர் கேஸை போட்டோன்னே என்ன செய்யறாரு? பணத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. லோக்கல் கோர்ட்டில் 1 வருஷம் கொடுக்குறாங்க தண்டனை. இதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிற அவங்க 3 வருஷம் கொடுக்குறாங்க. அந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு? நான் சுப்ரீம் கோர்ட் போய் உனக்கு நல்லா காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேராக போய் அங்கே ஸ்டேக்காக போகிறாரு. அங்கே அவருக்கு ஜென்மம் கொடுத்துட்றாங்க. ஜென்மம்னா 20 இயர்ஸ், 14 வருஷம் கிடையாது. சட்டப்படி ஐபிசியில் ஜென்மம்னா 20 வருஷம். அப்படிப்பட்ட குற்றம் இது. சாதாரண குற்றம் 6000 நினைக்காதீங்க. 6000 ஒரு ஃபண்டு தான். இப்போ மற்ற குற்றத்தெல்லாம் படிச்சேன்னா நீங்கள் மயங்கி தான் கீழே விழுகணும். இந்த குற்றம் இப்போது நீங்கள் இனிமேல் கேள்வி கேளுங்க சார். ஒரே கோயில் அழகான கேள்வி அதை கொடுத்துருங்க. இல்லை கபாலீஸ்வரர் இந்த கோயில் என்னுடைய பேப்பர் கொடுங்க. உதிரி பாகங்கள் அப்புறம் அலுவலக கார் வேலை பார்ப்பதற்கு எல்லாம் கவர்மெண்ட் ஒர்க் ஷாப்ல கொடுக்கறத எடுத்து பணத்தை கையாடல் பண்ணியிருக்கா. இதெல்லாம் எடுத்தா அதே காலத்தில் 2020 இவர். ஆனால் நான் வந்தது இப்போ கொடுத்துருக்கேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மட்டும். பெரிய கோயில் சம்மந்தப்பட்ட மேட்ரு கோயிலில் இப்போ கையாடல் பண்ணது அம்மா கோயில் உங்களுடைய நாடியம்மன் கோயிலில் எடுத்ததுனால உள்ளே போகணும். இப்போ கேள்வி அது அவருடைய சார் தஞ்சாவூர் கோயிலுக்கு லைட்டு போடலாம். ஏன்னா சார் அப்போ கோயில் பண்டை எதுக்கு செலவழிக்க நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும்ல, கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி கேட்டிங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் கோயில் பணத்தை செலவழிக்கலாம், ஈவோ கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் விமானம் இருக்குது, அதில் லைட்டு போடுறீங்கன்னு வச்சுடுங்க, பரவாயில்ல. அது சொந்தத்துக்காக போடுறாரு, அவர் வீட்டுக்காக போடுறாரு, அவர் அலுவலகத்துக்காக போடுறாரு, அதனால அது பர்மிட்டட் விட்டுறலாம். ஆனால் ஜேசி அலுவலகத்துக்கு லைட்டு போட்டா உன் அலுவலம் என்ன? அந்த அலுவலம் இருந்தா என்ன, இடிஞ்சு போனா என்ன, நீ இருந்தா என்ன, நீ செத்தா என்ன, எனக்கு என் கோயிலையா முக்கியம்? நீ எங்கே போனா என்ன? பாத்ரூமில் நீ போ, நடு ரோட்டில் போ, வி டோன்ட் கேர். நீங்கள் எங்கள் கோயிலேருந்து பணத்தை எடுக்கிறீங்க, இவ்வளோ விளங்குவீங்களா? நல்லா இருப்பீங்களா? நீங்களா மனிதர்களா? பக்கோடா, முந்திரி பக்கோடா உங்களுக்கு வேணுமா? சம்பளத்தில் வாங்கி சாப்பிடு, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? சம்பளத்தில் வாங்கி உழைச்சி சாப்பிடியா? இது ஒரு இடத்துல நான் சொல்லலை, எல்லா இடத்துலையும் வருது. தமிழ்நாடு நடக்குது. ஜாயின்ட் கமிஷனருங்கிற அலுவலகம் தான் அந்த அட்டூழியத்துக்கு மெயினாக என்னுடைய கண்டுபிடிப்பில் வந்திருக்கு. கீழே இருக்கிறவங்கள மிரட்டி உருட்டி எடுக்கிறாங்க, வெளியே வரவே மாட்டேங்க. அப்படின்னா இவங்க சர்வாதிகாரி மாதிரி. இவங்க இல்லை சர்வாதிகாரி பேசுகிறேன் சார், சர்வாதிகார மாதிரி செயல்பட. என்ன காரணம்? விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் உள்ள வரவே மாட்டேங்க. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. காரணம் ரிப்போர்ட்டை கொடுத்தா அவங்க விசாரிக்கிறாங்களா இல்லையானே தெரியல. விஜிலன்ஸ் இருக்கிற வரைக்கும், விஜிலன்ஸை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு கோயில்களை பொறுத்தவரை இவ்வளோ அட்டூழியம் நடக்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க வழக்கு பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கவலையாக தெரியுது. அது இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு.